A shopkeeper with an overdraft facility at 80% with a bank borrowed rupees 15,000 on January 8, 2011 and returned the money on June 3, 2011. So as to clear the debt, the amount that he paid as was. ஓகேவா? என்ன சொல்கிறான், ஒரு கடைக்காரர் வந்து ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காரு. அவருக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதாவது இப்போ ஒரு அக்கௌண்ட்ல வந்து 1 லட்ச ரூபா இருக்குதுன்னா மேற்கொண்டு ஒரு 10,000 ரூபா 1,10,000 ரூபாய்க்கு ஒரு செக் கொடுத்தாருன்னு வச்சுக்கலாம். என்ன ஆகும், அந்த செக் வந்து ரிட்டர்ன் ஆகாது. அந்த 10,000 ரூபா பேங்க் போட்டு கொடுத்துருவோம். அந்த 10,000 ரூபாய்க்கு உள்ளதுக்கான வட்டி எவ்வளோ நாள் அவர் திருப்பி கட்டுற வரைக்கும் உள்ள வட்டி எடுத்துதான். அதே மாதிரி அவருக்கு 15,000 வந்து அவர் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டான். என்னைக்கு ஜனவரி 8, 2011 அன்னைக்கு கொடுத்துருக்கான். அது அந்த 15,000 என்ன செஞ்சாரு, எக்ஸஸ் அமௌண்ட் அவர் ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. என்னைக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு, ஜூன் 3, 2011 அன்னைக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாரு. மொத்தமாக எவ்வளோ நாள் நம்ம கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான் டைம். இதில் அந்த சம்பளம் இதுதான் உங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது, வேறு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பிரின்சிபல் வந்து 15,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 18%. டைமை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே தனித்தனியாக எழுதிடுவீங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும். இந்த என்னைக்கு நீங்கள் இதில் நிறைய குழப்பம் வரும். என்னைக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு, 3ஆம் தேதி கொடுத்துட்டாரு, அப்படின்னா 2ஆம் தேதி வரைக்கும் எடுத்துக்கலாமா அப்படின்னு நிறைய இதில் பிரச்சனை வரும். என்னைக்கு கொடுக்குறாரோ அன்னைக்கு சேர்த்தவர் வட்டி கலெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த பேங்க். ஓகேவா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா 146 நாள் டிவைடட் பை 365 அடிச்சிங்கன்னா 2/5. இந்த ஃபார்முலாவில் அப்படியே போட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் நீங்கள் அப்படியே போட்டுற வேண்டியதான். போட்டு எல்லாத்தையும் அடிச்சிங்கன்னு வச்சிங்களேன். 1080 வரும். இது எல்லாத்தையும் நீங்கள் அடிச்சிங்கன்னா என்னது, பிரின்சிபலு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, டைமு, இந்த 100 கீழே போட்டிருக்க இந்த மிக்சர் ஃப்ராக்ஷன் வந்தாச்சு. இப்படி நம்ம 100 போட்டு கிளியர் பண்ணிடுறோம்.